யூரோ கால்பந்து கோப்பையை வென்றது ஸ்பெயின். இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. தமிழ்நாட்டிற்கு நாள்தோறும் 1 டிஎம்சி தண்ணீர் திறக்க முடியாது என்று கர்நாடக அரசு திட்டவட்டம். இன்று முதல் 8000 கன அடி நீர் திறக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு. நீட் முறைகேடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கடிதத்திற்கு ராகுல் காந்தி பதில். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வசதி உள்ளோருக்கு மட்டும் வாய்ப்பு கிடைப்பதை தடுக்கும் கூட்டுக் கடமை இருப்பதாக கருத்து. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் ஒற்றுமையுடன் பணியாற்றி வெற்றி பெறுவோம். பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பேச்சு. கடலூர் மாவட்டத்தில் நடந்த 2 சாலை விபத்துகளில் 5 பேர் உயிரிழப்பு. வேடிக்கை பார்த்தவர்கள் மீது கார் மோதியதில் 17 பேர் காயம். உயிரிழந்த 20க்கும் மேற்பட்ட மனநோயாளிகளை அதிகாரிகளுக்கு தெரிவிக்காமல் புதைத்ததாக புகார். நீலகிரியில் சட்டவிரோத மனநல காப்பக உரிமையாளர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் நீதிபதி ஆய்வு. ஆயுதங்களை கைப்பற்ற அழைத்து சென்றபோது தப்பி ஓடியதால் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக காவல்துறை விளக்கம். சனாதன தர்மமின்றி பாரத நாட்டை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. உலக வைஷ்ணவ மாநாட்டில் ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமண வரவேற்பு விழா. திரைத்துறையினர், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பூரி ஜெகநாதர் கோவிலில் ரத்தின பந்தர் எனப்படும் பொக்கிஷாரை 46 ஆண்டுகளுக்கு பிறகு திறப்பு. ஜெகநாதருக்கு அணிவிக்க வைக்கப்பட்டுள்ள நகைகள், வெள்ளிப் பொருட்களின் விவரங்களை சேகரிக்க ஒடிசா அரசு முடிவு. எக்ஸ் சமூக வலைதளத்தில் பிரதமர் பின்தொடர்வோர் 10 கோடியை தாண்டியது. நரேந்திர மோடி என்ற பெயரிலான கணக்கை பின்தொடர்வோர் அதிகரிப்பு. பிரான்சில் பேஸ்டில் தின அணிவகுப்பில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட ஒலிம்பிக் சுடர். கண்கவர் சாகசங்களில் ஈடுபட்ட விமானப்படையினர். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றார் அல்காரஸ். நட்சத்திர வீரர் ஜோகோவிச்சை வீழ்த்தி சாம்பியன் ஆனார். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 42 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. 4-1 என்ற கணக்கில் தொடரை வென்று அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.